ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 12க்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்கூட்டியே நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 6ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து 7ஆம் தேதின்னு சொன்னாங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மே 8இல் வந்து +2 முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம வந்து டிஜி வெப்சைட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தோம். இருந்தாலும் அதில் வந்து அந்த ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி கொடுப்பாங்க, அது வரல. ஆனால் பொதுவாக எல்லா நியூஸ் சேனலுமே சன் நியூஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான முடிவுகள் மே 8ஆம் தேதி வெளியாகும் என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெஸ் ரிலீஸோடு வந்துச்சுன்னா அதை அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லுமே இது வந்து போட்டிருக்கிறதுனால ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது 8ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் வந்து 9:30க்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கான எக்ஸாம் ரிசல்ட் டேட்டு பார்த்திங்கன்னா மே 8, அதாவது 9ஆம் தேதிக்கு பதிலாக ஒரு நாள் முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7ஆம் தேதி இன்ஜினியரிங்க்கான அட்மிஷன் இதெல்லாமே அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிசல்ட் டேட்டு பார்த்திங்கன்னா மே 8 மார்னிங் 9:30க்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லிங்க் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து வந்துடும். ஸோ அதையுமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.